மாமியார் மருமகள். யாருமற்று வரும் மருமகளுக்கு தாயாய் மாறிடுவாள். பண்டங்கள் பல செய்து பதமாய் பரிமாறிடுவாள். வாய்க்கு ருசியாய் உணவிட்டு வாயாடியாய் மாற்றிடுவாள் மருமகளை. வேலையெல்லாம் தானே செய்வாள். எசமானி மிடுக்குடன் வளவருவாள் மாமியார். சமைத்து சமைத்து களைத்திடுவாள். செல்ல சண்டைகள் மூட்ட முற்படுவாள். சீரியல் பார்த்து கற்றிடுவாள். தன் குணத்தை எங்கோ தொலைத்திருப்பாள் மாமியார். புதிதாய் வந்த மருமகளோ சிறிது சிறிதாய் புரிந்திடுவாள். வாரத்தில் ஒரு நாள் ஓரக்கண்ணில் கண்ணீர் காட்ட பழகிடுவாள். வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம், மாமியாரிடத்தை பிடிக்க வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் ஓரக்கண்ணில் கண்ணீர் காட்ட பழகிவிட்டாள். மருமகளை குறை சொல்லி சொல்லி தானே அனைத்தும் செய்திடுவாள். எசமானியாய் வலம் வருவாள். மருமகள் சூட்சமும் அறிந்திட்டாள். எசமானியாக ஆசைப்பட்டாள். வேலை செய்ய தொடங்கிட்டாள். ஐயோ பாவம் என ஆனாள் மருமகள். உட்கார்ந்த இடத்தில் ஏவுகின்றாள். பண்டங்கள் செய்ய கட்டளையிட்டாள். குறைகள் பல கண்டிப்பாள். இப்போதும் தானே எஜமானி என பறைசாற்றினாள் மாமியார். முதியவர் சூட்சமும் புரிவதில்லை. அது புரியும் போது மருமகள் அந்நிலை எட்டியிருப்பாள்.